தீபாவளி நெருங்கும் வேளையில் கடந்த காலங்களை காட்டிலும் தற்போது பட்டு சேலைகளின் ஆர்டர்கள் அதிகரித்திருப்பதாக சின்னாளப்பட்டி நெசவாளர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். சுங்குடி சேலைகள் என்றதும் பலருக்கும் சின்னாளப்பட்டி தான் நினைவுக்கு வரும். பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி சேலைகளுக்கு மக்களிடம் எப்பொழுதும் மவுசு அதிகம்தான். சுங்குடி சேலைகளை தாண்டி பட்டு, கோரப்பட்டு, காட்டன், பூனம் என விதவிதமான சேலைகள் தயாரிக்கப்பட்டு வந்த சின்னாளப்பட்டியில் கடந்த சில ஆண்டுகளாக தொழில் நலிவடைந்து போனது. கொரோனா காலகட்டம், போதிய ஆர்டர்கள் கிடைக்காதது என அதற்கான காரணங்களை அடுக்கிய நெசவாளர்கள் இந்த தொழிலையே கைவிட்டு விடலாம் என முடிவெடுத்த நேரத்தில் திடீர் திருப்பமாக ஆர்டர்கள் கைகூடி வருவதாக மகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர். பட்டு மற்றும் ஜரிகை சேலைகளுக்கான GST வரி விதிப்பு 12% இருந்து 5% குறைக்கப்பட்ட நிலையில் அதன் மூலம் சேலைகளின் விலை குறைந்திருப்பதாக சொல்கின்றனர் சின்னாளப்பட்டி நெசவாளர்கள். 12% 5% கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால பட்டினுடைய விலை குறைப்பினால இப்போ எங்களுக்கு இரவும் பகலாக நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன ஆண்டை விட இந்த வருஷம் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே நல்ல முறையில் தொழில் ஓடுது. GST அதிகமாக இருந்து இப்போ கம்மியானதுனால நாங்கள் அதிகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கைத்தறி நெசவு இப்போ அதிகமாக கிடைக்கிது. எங்களால் வேலை ராத்திரி பகலுமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். தற்பொழுது தீபாவளி நெருங்கும் வேளையில் விலையும் குறைந்துள்ளதால் தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்து ஆர்டர்கள் குவிந்து வருவதாக நெசவாளர்கள் உற்சாகத்துடன் கூறுகின்றனர். கான்பூரை கவரும் சின்னாளப்பட்டி சேலைகளுக்கு மீண்டும் மவுசு கூடியுள்ளதால் இந்த ஆண்டு தித்திக்கும் தீபாவளியாக அமையும் என்கின்றனர் நெசவாளர்கள்.